பண்ணிக்கிறாங்க சூரம் ஓட்டால் ஆறுமே முடியும்பா அமரபுரி நாடு யாரு பாடுங்க அமரபுரி நாடு அந்நாட்டு செல்ல வேண்டும் இந்த மரகத மாலை பார்த்து நகைக்கிறாங்க. கதை வரும் பார்த்தா ஒன்னும் பிடிக்கல. என்றுமே இந்த மாலை கழித்து விட்டு போகக்கூடாதுமா. அப்பாவுக்கு ஒரு ஆசை என்ன தெரியுமா? உனக்கு இன்ப துன்பம் வாழ்வோ சாவோ உயிர் போற நிலைமையாக இருந்தாலும் சரி உன்னுடைய கழுத்து விட்டு இந்த மரகத மாலை கழித்து மட்டும் சத்து பண்ணி கொடுவா. ஒரு சாதாரண மாலை சத்து பண்ணி கொடுவா. ஆகட்டுமா உயிர் போற நிலைமை இருந்தால் சரி கைட்ட கூடாது. மனம் சந்தோஷமா இருக்கு. ஒரு ஆசமா கண்டி பரவல் இங்கே பங்கை பரவலுக்கு காலா காலத்திலே உனக்கு ஒரு திருமணம் செய்து வைக்கணும். உன்னுடைய மனைவிக்கு ஒரு அழகான குழந்தை அந்த குழந்தை எடுத்து இந்த அப்பா பண்ணணுமா? அப்படியா? ஆமா. இப்படி ஆசை உங்களுக்கு இருக்கா? அப்போ ராஜா
ஐயா உனக்கு கல்யாணத்துக்கு சம்மதம் பண்ணிட்டா? உண்மைதாங்க. உப்பல் போட வேண்டா? ஏ, பல நாட்கள் இளவரசர் வாழ்க்கை. பார்த்து அந்த பூமணத்து உடுத்தி, அழகான மாப்பிள்ளை, நான் பார்த்துட்டு அறிவுரை சிறந்தவை, அறிவுரை சிறந்த நாட்களும். ஆமாங்க. ஓடு, ஓடு, ஓடு. நான் பார்த்துக்கிறேன் அமது சாயல மாரியாத்தா தாயே நீ கோயில் உள்ள வந்தா நீங்க போட்டு எங்கன்னா ஏறி வேடிக்கை 1050 கழிச்சு ஊரா பணம் போடுற நாட்டு பூரம் கெட்டு போச்சு விளைக்க பட்ட நடந்து நடந்து காலம் ஊரு சோத்து தொண்ணூத்துக்கு போட்டேன் எனக்கு ஒரு மகன் பிறப்பா பெருக்காளுக்கு அதிகமா போகுது ராகத்துக்கு பெருக்கா வைக்கணும் அவ்வளவு அழகா பாடுற எனக்கு ஒரு மகன் பிறப்பா படிக்கிறாங்க சூரிய ஹோட்டல் ஆரம்பி முடியும்பா எவ்வளவு தங்க வேலையா அமரபுரி நாடு யாரு பாடுங்க அமரபுரி நாடு அந்நாட்டு வாட்ச்மேன் நீங்க கதை இருந்தீங்க அவன் நிப்பாட்டுவாமா யாரு யாரு ஏச்சுக்காதீங்க யாரு மரகதபுரி நாடு மரகத மன்னர் அவர் பெற்றெடுத்த குழந்தை மரகத மாலா மாலா அழகிய கொண்டவள் அந்த மரகத மாலாவை அந்த மகன் முரளிக்கு திருமணம் செய்து கொடுத்தார் பார்த்து என் மகனுக்கேற்ற மங்கை அவள்தான் இந்த உன்னுடைய மகனுடைய முகப்படத்தை பார்த்துங்க மனதில் அமைதியா இருந்தது சரியில சொல்லிட்டேன் இவ்வளவுதானே மகனே பரகதமானா வருகால
வரல சத்தியமா இஸ்க்கு அண்ணன் மேல கடைசி நேரில் பார்க்கும்போது எவ்வளவு ஐயா, உடைய மகளை திருமணம் முடிக்க இதுவே நிச்சயம். இதுவே பரியம் ஐயா. கை தவறுது. இதுவரை இருக்க வேண்டாம். ஒரு பெரிய விஷயம் சம்மந்தம் செய்கிறோம் என்று சற்று கை நடுக்கும். கை நடுக்குதானே? வேற எதுவும் இல்லை. ஐயா, என் மகளை திருமணம் முடிக்க இதுவே நிச்சயம். பெண் உனது பொன் எனது, பெண் உனது பொன் எனது, பெண் உனது பொன் எனது. சாப்பாடு உங்களுக்கு, சாம்பார் எங்களுக்கு. நீங்க என் மகளுக்கு புன்னகை உண்டு. அந்த புன்னகையோடு கொஞ்சம் பொன்னகை வச்சு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். நாளைய திருமணம் என்னோட வந்து புறப்படுங்க. என் மகன் திருமண விஷயத்தில் நான் அவசரப்பட்டு விட்டு நல்ல வருத்தமாக இருக்கின்றதா? ஆட்சி விட கதிர்ந்து இருக்கின்றான். அவரை எப்படியா மனவரை அடுத்து வருவது? திருமணம் நடக்கட்டங்க. அப்படியா? பொண்ணு முகத்தை பார்த்தீங்களா? நாளை கட்டட்டும். அந்த சைலண்ட் தாலி இறக்கும் தாலி கேண்டா வருவேன். நான் வருவேன். நாட்டு இளவரசுக்கு திருமணம் திருமணம் திருமணம். என்ன ஒரு அடக்கம் பார்த்தாயா? திருமணத்தை நடக்கூடாது. ஏன் திருமணம் நடக்க வேண்டாம்? அது மட்டும் இடத்துல வேணும். சரி ரோஜா மல்லி அப்புறம் ஜாதி மல்லி தான். ஜாதி மல்லியா? எனக்கு மனவுக்கு திருமணம் என்று உரைத்து விட்டீர். ஆமா, எந்த நாட்டில எந்த சத்திரம் நாங்கள் இருவர் அனைவரும் ஓட்டைக்கு தான் செல்ல வேண்டும். திருமணம் ஒன்று சொன்னீங்க, யாருக்கு தெரியுமா? மரகத நாட்டு இளவரசி மாலாவுக்கும் உனக்கு தான் திருமணம். போது நிறுத்துங்களப்பா. மரகத நாட்டு இளவரசி மாலாவிற்கு எனக்கு திருமணமா? வாழ்ந்தால் மனோடு அவளை விட்டு நான்
ஏய் யாரா பெண்ட நான் வார்த்தை கேட்க மாட்டேன். ஒருபோது கேட்க மாட்டேன். எப்படிடா கேட்பேன்? இன்னொரு பெண்டு எப்படி கேட்பேன்? அம்முலாடை உன்னுடைய தாய் இறந்து விட்டார். அன்று முதல் இன்று வரை நான் உயிர் வாழ்வதே உனக்காகத்தானடா. படுங்கடா இந்த முடியல உலகமே கம்மு என் மகன் என்று வாழ்த்து பெற்றெடுத்த தந்தையின் வார்த்தை உனக்கு ஒரு நாட்டு இளவரசியை திருமணம் செய்து வைத்து நீ வாழ்கின்ற வாழ்க்கையை பார்த்து ரசிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேனே. கேவலம் ஒரு தாசி ஒரு வேசியாடா என்பது. தாலியா? நான் ஏய், திருமணம் செய்ய மாட்டேன். முடியாது. ஆறாவது தாலி கட்ட முடியாது. ஒருபோது முடியாது. நீ எப்போது என் வார்த்தையை மீற துணிந்தாயோ, டேய், என் மகன் எப்போது என் வார்த்தையை மீறிட்டானோ, இவனுக்கு யாருக்கான உயிரோடு வாழ்ந்து யாருக்கு என்ன பலன்? அப்பா, கட்ட தாலி கட்ட முடியுதா? உடைய தந்தையை நீ உயிரோடு பார்க்கவே முடியாது. நான் வரவில்லை என்றால் இதிலே உங்க உயிரை மாற்றிக் கொண்டிருக்கிறார். முந்தி தவம் இருந்து 300 நாள் சுமந்த தாயின் முகத்தை நான் பார்க்க முடியாத பாவி அப்பா. ஏய், நீங்கள் தான் இந்த அயலாருக்கு வாடா உண்மையை அனுப்பி வைத்து இருந்தாலும் உங்கள் பேச்சு கேட்டு நாட்டுக்கு வருகின்றேன். ஆனால் ஒன்று அநேக அர்த்தம் அடங்கியிருக்கிறது. நாட்டுக்கு வருவேன், வருவாய். மனமேடையில் அமருவேன். அந்த பெண்ணின் கைத்தில் மாலையிட்டு தாலி கட்டுவேன். அந்த பெண்ணின் முகத்தை கூட பார்க்க மாட்டேன். தாலி கட்டி அடுத்துடைய சென்று விடுவேன். இந்த அவர்மனத்தில் எத்தனையோ சட்ட திட்டங்களை நான் போட்டிருக்கேன்டா. என் மகன் எனக்கு சட்டத்தை போடுறேன். கவலைப்படாதீங்க ஐயா. படவருக்கு வருவானா? படவில் அமர்வானா? தொட்டு தாலி கட்டுவானா? மாலா முகத்தை ஐயா, அடுத்த நிமிடமே மனோ என்று சொல்கிறானே. தாலி கட்டட்டும். மீதி வேலையை நம்ம பார்த்துக்கலாம். நான் முடிய உண்டானா? வைத்தியகாரனும் அதான் உனக்கு தெரிஞ்சுக்கணும். விராசனம். ஏற்பாடு கல்யாணம்